வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 ஹாரர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, ஒரு படம் மட்டும் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2021 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன சோரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். ஸோ இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. இதுல ஹீரோயின் வந்து 8 மாசம் பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. குழந்தை கொஞ்ச நாள்லயே பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த டைம்ல ஊருக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு சில பிரச்சனைகள் வருது, பண பிரச்சனையும் வருது. சரி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நம்ம வெளியே போயிடலாம், வேற ஒரு கிராமத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்லயும் தங்குறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வேலை விஷயமா நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போக, அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் அந்த வீட்டுல இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீறி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மராத்தி படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஹீரோயினுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, தனி ஆளாக அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அவங்க போராடக்கூடிய அந்த சீனாக இருக்கட்டும், எப்படியா ஒன்று நம்ம தப்பிச்சு வெளியே போயே ஆகணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் உறுதியாக போராடக்கூடிய அந்த சீன்லலாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அடுத்ததாக ஒரு பேய் படம் அப்படின்னு சொன்னால், அந்த பேய் படத்துக்கு அந்த பேய்க்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கை டக்குன்னு இதுதாங்க நடந்துச்சு அப்படின்னு காட்டாம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளாஷ்பேக்கை ரிவீல் பண்ணக்கூடிய இந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நல்ல படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோவுக்கு நைட் ஆனா நடக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது தூக்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே அப்பதான் தெரிய வருது. இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்க, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ நைட் ஆனா அவர் பண்ண கூடிய சம்பவங்களை பார்த்து ஹீரோயினுக்கு பயங்கரமா ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நைட் ஆனா பச்சையா ராவா இருக்கக்கூடிய அந்த மீன் எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான சில விஷயங்களை எல்லாம் இந்த ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இவங்களை செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சாதாரண ஸ்லீப்பிங் டிசார்டர் ப்ராப்ளம் தான், நான் கொடுக்கக்கூடிய டேப்லெட்லாம் சாப்பிட்டா கொஞ்ச நாள்லயே சரியாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டருக்கு இதுதான் முதல் படம். ஆனால் முதல் படம்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராகவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பேய் படம்னா பேயை காட்டி தான் எடுக்கணுமா, பேயே இல்லாமல் நான் ஹாரர் படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ ஹீரோயின் 2 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெருசாக அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான ஹெரிடேட்டரி அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வயசான லேடி இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஸோ ஹீரோயினுக்கு ஹஸ்பண்டு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயசு பொண்ணு தான். பெருசாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டு டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய ஒர்க் என்னன்னா, வீட்டுக்கு இல்லைனா ரூம் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்க ஒரு 3D டிசைன் பண்ணக்கூடிய வேலை செய்யறவங்க. ஸோ அவங்களுடைய வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள அம்மாவுடைய காரியெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு உள்ள போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டு பார்த்து பழகின ஒரு பழைய கதை தான். ஆனால் அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயினுடைய
ஹீரோனுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துடைய டியூரேஷனே 2 மணி நேரம் தான். அதில் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வந்து ஒரு சாதாரணமான ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் அந்த படம் இருக்கும். லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான் அந்த ஹாரர் எலமெண்ட்டே வரும். அதெல்லாம் செம சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்க தான் செய்யுது. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 4வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் படமான டரோட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அதில் ஒருத்தருக்கு பர்த்டே, அதனால ஜாலியாக எல்லாரும் ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான டரோட் அப்படிங்கிற ஒரு கார்டை பார்க்குறாங்க. இந்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஜாதகம் ஜோசியம் அப்படிங்கிற மாதிரி யூரோப் கண்ட்ரியில் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான கார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கார்டை பார்த்த உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸில் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு 7 பேரும் ஆளுக்கு ஒரு கார்டை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியாத அந்த கார்டு வந்து சபிக்கப்பட்ட கார்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கதை தான். 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போவாங்க. அங்கே பேய் இருக்கும். பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஸ்டோரி தான். ஆனால் அந்த ஸ்டோரிக்குள்ள ஒரு வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தமாகவே ஒரு 7 பேர் தான் வருவாங்க. அதில் 4 பேர்த்துடைய ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை. எந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 4.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான பேச்சு அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கொல்லிமலை கிட்ட இருக்கக்கூடிய அரண்மனை காட்டுக்கு போகலான்னு முடிவு செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி இன்னொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு மொத்தம் 6 பேர் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குது. அந்த பகுதிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் சொல்றதை மீறியும் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து அந்த பகுதிக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த பால சரவணனுடைய ஆக்டிங் தான் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மொத்த படத்தையும் அவர் தான் தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேயை பார்த்து பயப்படுற சீனா இருக்கட்டும், இங்கே ஆபத்து இருக்கு போகாதீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தடுக்க போராடுற அந்த சீனா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப தத்ரூபமாகவே நடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாரர் சீக்வன்ஸும் சினிமோட்டோகிராஃபியும் இந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.